முதற்கண் வணக்கம். இந்த ஏலகிரி மலை ஒரு பிரபலமான ஒரு சுற்றுலாத்தலம். இந்த பகுதி மென்மேலும் வளர்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் உங்களால் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மிகச் சிறந்த சுற்றுலாத்தலமாக உருவாக்குவதற்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து, நான் மலைவாழ் கிராம மக்களை சந்தித்த பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் சில கோரிக்கைகளை வைத்தார்கள். இந்த ஏலகிரி ஊராட்சியிலே 14 கிராமங்கள் இருப்பதாகவும் 14 கிராமங்களில் பல்வேறு சாலைகள் பழுதடைந்திருப்பதாக, அந்த சாலையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு நல்ல தார் சாலையாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கைகள் முழுமையாக அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும். நல்ல சாலை வசதிகளை செய்து தரப்படும். அதேபோல அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் திறந்தோம். இந்த 14 மலை கிராமங்கள் இருக்கின்ற இந்த பகுதியில் மேலும் இங்கே ஒரு அம்மா மினி கிளினிக் இந்த பகுதி மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு வந்த பிறகு அம்மா மினி கிளினிக் ஒன்று அமைத்துக் கொடுக்கப்படும். அதேபோல இங்கே மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலகட்டத்தில் 7.5% உள்ளிட ஒதுக்கீடை கொண்டு வந்து அதன் மூலமாக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செஞ்சு இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தோம். இந்த மலைவாழ் மக்களுக்கும் மலைவாழ் கிராமம் இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு தகுந்த பயிற்சி கொடுத்து அவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக மருத்துவக் கல்வி கிடைப்பதற்கு அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல குடிநீர் வசதி வேணும் என்று கேட்டிருக்காங்க. பாதுகாக்கப்பட்ட நல்ல குடிநீர் வசதி 14 மலைவாழ் கிராமங்களுக்கும் நீங்கள் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு நியாயமான கோரிக்கை. அதிமுக அரசு வந்த பிறகு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இந்த கிராம மக்களுக்கு வழங்கப்படும். அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு ஏற்றம் பெற வேண்டும். ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக அவர்கள் பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதிமுக ஆட்சியை நிறைவேற்றினோம். குறிப்பா ஏழை மக்கள் என்று சொல்கின்ற பொழுது பல பேர்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கிறது, சில பேருக்கு வீட்டு மணியே இல்லாமல் இருக்கிறது. அப்படி இந்த மலைவாழ் மக்கள் பகுதிகளை கண்டறிந்து அந்த மக்களுக்கு அரசாங்கமே அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சி வந்த பிறகு ஏற்கனவே காங்கிரீட் வீடு அரசால் கட்டி கொடுக்கப்படுகிறது. இருந்தாலும் இப்பொழுது மீண்டும் அதிமுக ஆட்சி வழங்குகின்ற பொழுது இந்தியாவிலேயே பிரம்மாண்டமான காங்கிரீட் வீடுகள் ஏழைகளுக்கு தரமாக கட்டிக் கொடுக்கப்படும். அதே போல ஏழைகளுடைய இன்றைக்கு கிராமப்புறமாக இருக்கின்ற காரணத்திலே அவர்களுக்கு உபத்தொழிலாக கால்நடை வளர்ப்பு, அதற்கு விலையில்லா கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள், இதையெல்லாம் அந்த மக்களுக்கு கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை ஏற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு தேவையான நிதி உதவி கொடுத்து சுயநிதி குழு மூலமாக சுயமாக அவர்கள் தொழில் துவங்குவதற்குண்டான நடவடிக்கையும் அதிமுக அரசு வந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து, விவசாய கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கும் அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும். என மலைவாழ் மக்கள் பெரும்பாலும் ஏழை மக்கள் விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பார் என்று மனு கொடுத்திருக்கின்றார்கள். விலை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதற்கு அதிமுக அரசு வந்த பிறகு அதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற